நல்ல ஆவி பறக்க இட்லியை வச்சு இந்த மீன் குழம்பு கூட தொட்டு சாப்பிட அடிப்பொலியாக இருக்கும். வெல்கம் பேக் மக்களே. நீங்கள் பார்த்துட்ருக்குது அன்னமுடன் பூரணி. நான் உங்கள் அன்னபூரணி. இன்றைக்கி என்னோடய அம்மாச்சி ஸ்டைலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சிக்கிட்டு அது கூட வெங்காயம், நல்ல பொடியாக நறுக்கின தக்காளி, கூட ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அது கூட வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் 1 கரண்டி. இது ரொம்ப ஆத்தென்டிக்கான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு டாட் லிட்டில் பிரின்சஸ்ஸாக அப்போ இந்த மீன் குழம்பை வச்சு அசத்தி கொடுங்க. கூட கல் உப்பு சேர்த்து மஞ்சள் தூளியும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கணும். நல்லா கரைக்கும் போதே அந்த புளி வெங்காயம் அதெல்லாம் அது கூட சேர்ந்து கரைஞ்சி வந்துடும். கரைச்சி விட்டுட்டு இதுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சிடணும். இந்த ரெசிபிக்கு நம்ம எதுவும் அரைக்க போகிறதெல்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். பட் ஒரு கண்டிஷன், இந்த மீன் குழம்ப உடனே சாப்பிடாம ஒரு நைட் ஊற விட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு எண்ணெய் விட்டு வெந்தயம், கடுகு, மிளகு அதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கடுகு வெடித்து வரும்பொழுது இது கூட 10 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். கூட ஒரு கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அவசமாக இருக்கும். இதை நல்லா போட்டு வதங்கணும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் உடச்சி நான் இது கூட சேர்த்துருக்கேன். கூட ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிக்சரை இன்னொரு வாட்டி அடியில் மிளகாய் தங்கியிருக்கும். ஸோ ஒரு வாட்டி கலக்கி இது கூட ஆட் பண்ணிடணும். இவ்வளவுதான். ரொம்ப ஈஸி குயிக் ரெசிபி. நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு உப்பு பார்த்துட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். அவ்வளவுதான். நல்லா கலந்து கொடுத்து தட்டு போட்டு மூடி ஒரு 10 to 15 minutes நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நான் வெறும் உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு மீனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மீன் நான் தலை வாலை மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். மற்ற பீசஸை ஃப்ரை பண்ணிவிட்டு தலையை மட்டும் வச்சு குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த தலையை மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு தலை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 10 seconds ஆர்எல்ஸ் 1 minute கொதிச்சா போதும். ஏன்னா தலை பிரேக் ஆயிரும். ஸோ கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளவுதான். கருவேப்பிலை போட்டுட்டு இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிப்பொலியான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 5 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மண்சட்டி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது போல் நிறைய வீடியோஸ்க்கு அன்னமுடன் பூரணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் அன்னபூரணி சைனிங் ஆஃப் ஃப்ரம் அன்னமுடன் பூரணி. ஹாவ் அ நைஸ் டே மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.